ஒரு மாஸ் கிரைம் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக காவல்துறையுடைய உள்ளீடும் காவல்துறையுடைய ஒத்துழைப்பும் இல்லாமல் நடக்கவே நடக்காதுங்க. இந்த உலகத்திலேயே வெரி ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்றது போலீஸ் தான். சரிங்களா? நம்ம நினைக்கலாம் கள்ளச்சாரா எங்க காய்ச்சுறாங்க, போதைப் பொருள் எங்க வைக்கிறாங்க, அங்கு அது நடக்குது, இங்க நடக்குது, அதெல்லாம் ஏன் காவல்துறைக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். அதை ஆப்ரேட் பண்றதா போலீஸ் துறை. போலீஸ் துறை தான் ஆப்ரேட் பண்ணுது. ஒரு ரவுடி ஒரு ஏரியால மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் மிரட்டி மாமூல் வசூல் பண்ணிட்டு இருக்கான்னா அவனுக்கான தைரியத்தை கொடுக்கறதே யாருங்க? முதலில் அரசியல்வாதிகள், அதற்கு பிறகு காவல்துறை. இந்த ரெண்டு பேரும் அந்த ரவுடிக்கு பின்புலமா இருப்பாங்க. ஏன் பின்புலமா இருக்கிறாங்க என்றால், ஒரு அரசியல்வாதியோ ஒரு போலீஸோ நேரடியாக இறங்கி மக்களிடம் மாமூல் வசூலிக்க முடியாது. அதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை. அந்த ஏஜென்ட் தான் ரவுடி. அப்போ அந்த ரவுடியை வச்சு வசூல் பண்ணக்கூடியதுல ஒரு சரி பங்கு பாதி இவர்கள் எடுத்துட்டு அதில் இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்படித்தான் இந்த கர்நாடகா போலீஸ் துறையும் இந்த தர்மஸ்தலாவிடம் நிறைய வாங்கி சாப்பிட்டு அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பதற்காகவே